காலம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Amen. We want to welcome those who have joined us through this Facebook live and those going to see us after this through any social media platform. Facebook live என்னோட இணைந்த யாவரையுமே இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். இதுக்கு அங்கிட்டு நீங்க வேற எந்த சோஷியல் மீடியா மூலமாக பார்த்தாலும் I believe that the Lord has a purpose for you to hear this sermon. இந்த வார்த்தையை தேவன் உங்களை கேட்க வைப்பதற்கு தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Somebody give praise to the Lord. Amen. And we are glad that you are connected with One Way family this evening. இந்த சாயங்கால வேளையில One Way குடும்பத்தோடு இணைந்து பார்க்கிற வேளை சந்தோஷம் அடைகிறோம். And travel with us today as we take you to the journey in the word of God. தேவனோட வார்த்தையின் பாதையில கொண்டு போகிற வேளையில எங்களோட இணைந்திருங்க. Because God going to speak to you in His own way wherever you are. எங்க இருந்தாலும் சரி தேவன் தன்னோட விதத்துல உங்களோட கட்டாயம் பேசுவார். And somebody shout amen to the Lord. Amen. Life is full of choice. வாழ்க்கையானது தீர்மானத்தின் அடிப்படையில் அடங்கியிருக்கு. I need to make a choice every day in my life whether I like it or not. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ என் வாழ்க்கையில நான் தீர்மானம் எடுக்கிறேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நல்ல தீர்மானம் எடுங்க. It is my choice that determine that who I am in my life. நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம் நான் யாரா இருக்கிறேன் என்று சொல்லி அது என்னை நிர்வகிக்கும். It's the choice that make me to be who I am today. நான் எடுத்த தீர்மானம் தான் இன்னைக்கு நான் யாரா இருக்கேன் என்று சொல்லி என்னைய உருவாக்கி வைத்திருக்கிறது. So life is full of choices. வாழ்க்கை தீர்மானம் நிறைந்ததாக இருக்கிறது. But life become hard and tough. வாழ்க்கை கடினமாக கஷ்டமா ஆவறது எப்ப என்று சொன்னா when I need to make just one decision in my life. என் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் தான் எடுக்க முடியும். I cannot choose 2, I cannot choose 3, I cannot choose 4. என்னால 2 இல்ல 3 4 தீர்மானம் எடுக்காம if I only have one option, ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிற அந்த ஒரு நிலையில தேவன் என்னை கொண்டு போய் நிறுத்துறாரு என்று சொன்னா that's become very hard for me. அது ஒரு கடினமாக ஒரு இடமா இருக்கும். Because I need to choose now and take the one and only. நான் ஒன்று மட்டும் எடுக்கிற நிலையில் இருக்கும் போது it's hard sometimes. சில வேளையில அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். So I want to invite all of you to the sermon called One Choice. ஒரு முடிவு என்று சொல்லி இந்த தலைப்பின் அடிப்படையில் நான் பேச ஆசைப்படுகிறேன். Before that, happy Independence Day, people of God. எல்லாருக்கும் மர்டேக்கா. God bless you all. God bless you. We need to love our nation. நம் தேசத்தை நம்ம நேசிக்கணும், ஆசீர்வதிக்கணும். Because God has given us this nation. தேவன் இந்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கா. And we are blessed to be in Malaysia. Amen. மலேசியால இருக்கிற நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். So let me put you back to the sermon called One Choice. ஒரு தீர்மானம். I want to go directly for the word of God. தேவனோட வசனத்துக்கு நான் போவ ஆசைப்படுகிறேன். Let us go to the book of Matthew chapter 6 verse 23 and verse 24. மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். But if your eyes are unhealthy, என் கண்ணு சுகமில்லாம இருக்கும் என்று சொன்னா, இல்ல புரியுற மாதிரி சொல்லணும் என்று சொன்னா, எனக்கு சரியான கண்ணு இல்லாம இருக்கும் என்று சொன்னா, கண்ணு நல்லா சொல்லுங்களேன். கண்ணு அடிச்சு சொல்லுங்களேன். கண்ணே சொல்லுங்களேன். சரியா இரு. நல்லா சொல்லுங்களேன். சரியா இரு. If the eyes become unhealthy, your whole
body will be full of darkness. கண்ணு மட்டும் சரியில்லாம போச்சுன்னா சரீரமே இருளாவிடும். தேங்க்யூ பாஸ்டர். சரீரமே இருட்டாவிடும், சரீரமே இருளாயிரும். சொல்லுங்களேன் மறுபடியும், கண்ணை தொட்டு கண்ணே சரியாயிரு. உங்க கண்ணை தொட்டு சொல்லுங்க, மக்கள் கண்ணுல பார்க்காத நல்லா தான் இருக்கு, ஏன் கண்ணு சரியாகணும், கண்ணே சரியா. If my eyes become unhealthy, கண்ணு சரியால இருக்குமா, then what I'm seeing about myself, என்னை குறித்து பார்க்கிறது. because I want to talk about you. சொல்லுங்களேன், உங்களை குறித்து பேச போறாரு, என்னை குறித்து பேச போறாரு. நல்லா சொல்லுங்க சத்தமா, என்னை குறித்து. Because the word of God says about you. When your eyes become unhealthy, your whole body will be full of darkness. உங்க கண்கள் குறைவாக இருக்கும் என்று சொன்னா உங்களோட முழு சரீரமே, என்னோட முழு சரீரமே இருளாக இருக்கும். Oh my God. If the light within you is darkness, oh my God, இதுக்குள்ளாக இருக்கிற வெளிச்சமானது இருளாக இருக்கும் என்று சொன்னா, இருளா மாறிடும் என்று சொன்னா, this is bad news. Touch somebody saying this is bad news. Somebody say this is bad news. Somebody say this is bad news. If then the light within you is darkness, இதுக்குள்ளாக இருக்கிற வெளிச்சம் இருளாம் மாறும் என்று சொன்னா, this verse talk about the children of light. இந்த வசனம் ஒளியின் பிள்ளைகள் குறித்து பேசுது. A children of light. That's why the word of God say you can have light. உங்களுக்குள்ளாக ஒளி இருக்கிறோம், ஆனா அந்த ஒளியை இருள மேற்கொள்ள வைத்த என்று சொன்னா, oh my God, that's bad news. If the light within you is darkness, how great is that darkness. அப்பொழுது அந்த இருளானது எப்படிப்பட்ட இருளாக இருக்கும். Somebody say என்னை பத்தி தான் பேசுது. நல்லா சொல்லுங்க, என்னை பத்தி தான் பேசுது. சத்தமா சொல்லுங்க, என்னை பத்தி தான். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னை பத்தி தான். Let's go verse 24. No one can serve two masters. எவ்வளோ இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. Somebody shout and say no way. Somebody shout and say no way. நல்லா சொல்லுங்க, no way. Those who are watching us through this online say no way. You can't serve two masters. Either you will hate the one and love the other. ஒரு எஜமான ஒன்று நீங்கள் நேசிக்கணும், ஒன்னொன்று நீங்கள் வெறுக்கணும். ரெண்டையும் நேசிக்க முடியாது. You need to choose the one. ஒரு தீர்மானம் தான் சொல்லுங்களேன், ரெண்டையும் நேசிக்க முடியாது. You can love the both. Either you hate the one and love the other, or you will be devoted to the one and despise the other. The truth is that you cannot serve both God and you cannot serve God and you cannot serve God and பணத்தையும் கடவுளையும் ரெண்டுக்கும் நான் ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டுக்கும் நான் ஊழியக்காரனா இருக்க முடியாது. Praise God. Somebody shout and say one choice. Somebody shout and say one choice. ஒரு தீர்மானம். The word of God say you need to make one choice. ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். இந்த வசனம் வாசிக்கிற வேலை God talk about a two master.
இரண்டு எஜமான குறித்து பேசுகிறது. தேவ வசனத்தை வாசி பார்ப்போம். When we look into the word of God, God always declare himself and proclaim himself as he alone is God. தேவ வசனம் மூலமாய் அவரே தேவன் என்று சொல்லி, என்னை தவிர தேவன் இல்ல. Yo Israel, the Lord your God is one God. இஸ்ரவேலின் தேவன் அவர் ஒருவர். There's no other like God. He is one God. வானத்துக்கு மேலேயோ பூமிக்கு கீழேயோ அவரை காட்டிலும் வேற நாமம் இல்ல. He is one. ஒருவர். Bible show everywhere that God is one and nobody compared to God. தேவனுக்கு ஒப்பிட்டு யாரும் இல்ல. தேவன் ஒருவர், தேவன் ஒருவர், அவர் தவிர கடவுள் இல்ல. வசனம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கும். But when come here, இந்த பகுதிக்கு வரும்போது, now God is showing there's another master. இன்னொரு எஜமான் இருக்கா. God say, one is me. ஒன்னு நானே. ஒன்னொன்னு சொல்லுங்களேன், பணம். Somebody say money. There's now we can go say, now God who never compare with any other person. யாருக்கு ஒப்பிட்டு பேசாத கடவுள். He never compare with any devil. He never compare with any demon. இந்த பிசாசுடைய, இந்த சத்துருவுடைய, இந்த மனுஷனுடைய யாரோடைய ஒப்பிட்டு பேசாத தேவன் இங்க பணத்தோடு ஒப்பிட்டு பேசுறாரு. You say now there's a two master. Listen carefully. இரண்டு எஜமான் இருக்காங்க. One is me, another one money. பணம். And you say you need to choose one. That's bad news. இது ரெண்டுல ஒன்னு முடிவெடுக்கணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒன்னு முடிவெடுங்க. நல்லா சொல்லுங்க, ஒரு முடிவெடுங்க. நல்லா சொல்லுங்க, ஒரு முடிவெடுங்க. You cannot love both. ரெண்டையும் நீ நேசிக்கிறன்னு சொல்ல முடியாது. The Lord said it won't happen. You need to love one. Either you love God or you love money, or you need to make one choice. தட்டி சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. கத்தி சொல்லுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. You need to make one choice. But in order to make this one choice, இந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு, he's talking that when God talk about money, why God talk about eyes? கடவுள் பணத்தை குறித்து பேசும்போது என் கண்களை குறித்து கடவுள் பேசணும். I'm going on contents. நான் தெய்வ வசனத்தை கூர்வையாக கொண்டு வர கடவுள் கண்ணை குறித்து பேசுறாரு. If your eyes become not healthy, கண்ணு சரியாளாக இருக்க சொன்னா என் சரீரமே இருளாக எனக்கு தெரியலாம். என் சரீரமே இருளாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளாக இருக்கிற ஒளி வெளிப்படாது. அப்ப இந்த இருளானது எவ்வளவு பரிதாக இருக்கும். And God say, now you need to choose the one master. நீ ஒரு எஜமானனை தெரிந்து கொள்ள வேண்டும். One is money, another one me. ஒன்னு பணம், ஒன்னொன்னு நானு. And you need to choose the one. நீ ஒன்ன தீர்மானம் பண்ணணும். நீ ரெண்டையும் நேசிக்க முடியாது. You need to hate one and love one. நீ ஒன்னை வெறுக்கணும், ஒன்னை நேசிக்கணும். What is that one choice? அந்த ஒரு தீர்மானம் என்ன? ஒரு தீர்மானம் என்ன? The eyes. The eyes is unhealthy. கண்ணு சரியா இல்லை என்று சொன்னா everything gone. Somebody touch your eyes and say, God, heal my eyes.
கண்களை தொட்டு கடவுளை என் கண்ணை சுகத்தப்படுத்தும். Even those who are watching through this online touch your eyes, உங்கள் கண்களை தொட்டு அப்பா என் கண்ணை சுகப்படுத்துங்க. Lord, give me healthy eyes. Sometimes in order God to give you an healthy eyes, God could make you blind. சில வேளையில என்னை பார்க்க வைக்கிறதுக்கு கடவுள் என்னை குருடா ஆக்குவார். That's crazy, right? சில வேளையில God needs to make me blind in order to make me to see. Are you with me, church? புரியுதா நான் சொல்றது? சொல்லுங்க, புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, ஆனால் புரியல. சில வேளையில பார்க்கிறதுக்கு Paul who was Saul சவுலாக இருந்த போலா மாத்துறதுக்கு God need to make it blind. பின்னால் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, குருடாக்கிற போறாரு. மின்னுக்குள்ள தட்டி சொல்லுங்க, குருடாக்கிற போறாரு. நெஞ்ச தட்டி சொல்லுங்க, குருடாக்கிற போறாரு. Sometimes you need to become blind in order to get the sight. நான் சரியா பார்க்கிறதுக்கு, என் கண்ணு சுகமடைகிறதுக்கு சில வேளையில God make me blind. Paul was seeing with his eyes all the years. வருஷங்களாக போல் தன் கண்ணால பார்த்து கொண்டு இருந்தான். And he believed what he was seeing. அவன் பார்க்கிறத அவன் நம்பலாம். He believed that the people that believe in the way, இந்த வழி என்று சொல்லுகிற இந்த குட்ட ஜனங்களானது, remember the early church called the way, ஆதி சபையானது வழி என்று சொல்லி அழைக்கப்பட்டாங்க. So as Paul was mentioning that this group of people, இந்த ஜனங்களானவங்க, they are wrong. அவங்க சரியில்லை. அதுதான் Paul நம்பனா. They should be arrested. அவங்க பிடிக்கப்படணும், சில பேர் கொல்லப்படணும். He was searching for the disciples. Are you with me, church? சீசர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார் Paul. எங்க கிடைப்பானுங்க சீசருங்க? Where are the disciples? They believed in something wrong and they should be in prison. அவங்க சிறைசாலையில் இருக்கணும். Paul சவுலா இருக்கும்போது தேடிக்கொண்டு இருக்கிறார். Are you with me, church? Yes, that time he was Saul. அப்பாவு பேரு Saul. So he was believing in what he saw before. இதுக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் பார்த்தாலும் அத அவன் நம்பிக்கொண்டிருந்தான். எப்படி ஆகும்? நான் எத்தனை வருஷம் பார்த்த காரியங்கள், when God say you see it wrong, நீ தப்பா பார்த்துட்ட. You understand what I'm trying to say to you? Oh, all these years Paul believed what he was seeing is right. இத்தனை வருஷம் Paul நம்பிக்கை, நான் பார்த்தது சரி, what I see is right, நான் பார்த்தது சரி. And one time ஒரு நாள் வந்தது, அவன் பார்த்தது எல்லாம் தவறு என்று சொல்லி கடவுள் புரிய வைத்தார். How it could be when everything that I was seeing become wrong in the eyes of God? கடவுள் பார்வையில்
God said, you see it wrongly. You see it wrongly, Paul. Paul, you have said it wrongly, Paul. Saul, you have said it wrongly, Saul. Oh, you did mistake. Touch somebody and say it right. உங்களை தொட்டு சொல்லுங்க, say it right. Let me go further, church. Paul's belief was shaken. பாலோட நம்பிக்கை அசைக்கப்பட்டது. பால் எதை பார்த்தானோ கடவுள் சொல்றாரு, whatever you have seen, that has become your master. அது உன் எஜமானா நீ நினைச்சு கொண்டிருந்த, but that was not your master. You should see me. One choice. ஒரே தீர்மானம். சொல்லுங்களேன், ஒரே தீர்மானம். I have only one choice. I come to the church with one choice. நான் சபைக்கு வரும்போது ஒரே தீர்மானத்தோட வந்திருக்கேன். You need to shout amen. நான் சபைக்கு வரும்போது ஒரே தீர்மானத்தோட வந்தேன். Then I want to worship the Lord and I want to hear His voice. The one who created me. நான் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் புகழ்ந்து பாடவும் அவரோட வார்த்தை கேட்க வந்திருக்க மட்டுமே சொல்லுகிறேன். யாவரும் make some praise. You have one choice. You have one choice. The sound is good. சத்தம் நல்லது. But I never come for the sound. இசை நல்லது. But I never come for music. நான் ஏமேன் சொல்லிருக்க வேண்டாமா? Oh, come on, you people are. எத்தனை பேர் இசைக்காக வந்தீங்க? Say amen. எத்தனை பேர் கடவுளுக்காக வந்தீங்க? Say amen. எத்தனை பேர் கேமராக்காக வந்தீங்க? Say amen. எத்தனை பேர் கடவுளுக்காக வந்தீங்க? Say. எத்தனை பேர் நல்லா பாடுவாங்க, ஒன்வேல குதிப்பாங்க, ஆடுவாங்கன்னு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் கடவுளை ஆராதிக்கணும்னு வந்திருக்கீங்க? That one choice I need to make. What I'm free. I never come to see the keyboard player. I never come to see the drummer. நான் கீபோர்ட் வாசிக்கிறேன் பார்க்க வரல, நான் டிராமா வாசிக்கிறேன் பார்க்க வரல, நான் சத்தத்தை இப்படி இந்த பாட்டு எப்படி இருக்கு, அந்த பாட்டு எப்படி இருக்கு, இது இல்ல. One choice. I come to worship the Lord. நான் ஒரே தீர்மானத்தை வந்த தேவனை ஆராதிக்க. He is my master. அவர் ஒருவரே என் எஜமான், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம். I hate all the rest of things. மற்றது எல்லாத்தையும் I can love this and I can love God. நான் இதையும் நேசித்து அதையும் நேசிக்க முடியாது. I love my God alone. நான் என் தேவனை மட்டும் நேசிக்கிறேன். Praise Him, people. And God need to make Paul blind. சில வேளை குருடாகணும் நம்புறோம். பிகாஸ் நம்ம நிறைய சுத்தி பார்க்கிறோம். சொல்லுங்க, சுத்தி பார்க்காதீங்க, குருடாவுங்க. இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, இது எப்படி போகுது, அது எப்படி போகுது. ஓ, இவங்க சட்டையா எப்படி போட்டியே, இவங்க இப்படி சிரிக்கிறாங்க, நல்லா சிரிக்க. Stop it! Become blind. சில வேளை குருடா மாறணும். Because he was seeing wrongly. நான் தவறா பார்த்துட்டேன்னு சொன்னா, everything that within me, எனக்குள்ளாக இருக்கிற எல்லாமே இருளாம். How dangerous is seeing wrongly. எவ்வளவு ஆபத்தானது தவறா பார்க்கிறது. எவ்வளவு ஆபத்தானது கடவுளை பார்க்க தவறி விட்டு மற்றதை பார்க்கிறது. It's dangerous
Because now everything that you have the light ikullaga oli irukke ana அந்த ஒளி இப்ப ஒளியாக இல்ல, it become dark, இருளாச்சு. Because I say wrongly. எந்திரிச்சு நின்று எல்லாரும் போய் கை கொடுத்து சொல்லுங்க, என்னை சரியா பாருங்க. Do it, church. என்னை சரியா பாருங்க. Stand to your feet and go around and greet somebody, greet all of you. No, எல்லாத்தையும் கரை கொடுத்து and say, என்னை சரியா பாருங்க, என்னை சரியா பாருங்க, என்னை சரியா பாருங்க. Give them an hand and say, என்னை சரியா பாருங்க. Come on, say it out and say, என்னை சரியா பாருங்க. Look at me in the right way. Look at me. என்னை சரியா பாருங்க. Because if you look at wrongly, என்னை சரியா பாருங்க, எல்லாமே இருளா மாறிடும். You need to look at me with the right eyes. You need to look at the ministry at the right eyes. என்னோட ஊழியத்தை நான் இப்ப சரியா பார்க்கணும். Because even my ministry can become my master. என்னோட ஊழியம் கூடிய என்னோட எஜமானா மாறிடுச்சா? Is anybody here you love your ministry more than God? ஊழியத்தை காட்டிலும் தேவனை காட்டிலும் ஊழியத்தை நேசிக்கிறவங்க இருப்போம் என்று சொன்னா, you need to become blind for a while. God, that one choice is God. I love the master, and it's because I love him, I serve him. நான் அவரை நேசிக்கிறனால அவருக்காக நான் பணிவிடை செய்கிறேன். I have one choice. ஒரே தீர்மானம் தான் இருக்கு. I can choose the both. இரண்டியனா, there's no way. I need to choose the one. அந்த ஒன்னை நான் முடிவு பண்ணணும். Paul become blind. Sometimes we are not seeing right because we are not hearing right. நம்ம சரியா கேட்பாம இருக்கிறதுனால சரியாக பார்க்க முடியல. Before you see, you hear. நான் பார்க்காத முன்பாக நான் கேட்கிறவன். சொல்லுங்களேன், சரியா கேளு. நல்லா சொல்லுங்க, சரியா கேளு. நல்லா சொல்லுங்க, சரியா கேளு. Remember when God created the world, it was the word go first before the creation. It was the sound. சத்தம் முத போனது. Let there be, and it was there. நான் கேட்பது சரியா இருக்கும் என்று சொன்னா நான் பார்ப்பதும் சரியா இருக்கும். Oh, those who believe that say amen. If I can hear it in a good way, if I can hear the good thing, நல்லதை கேட்பேன் என்று சொன்னா, நம்பிக்கையை கேட்பேன் என்று சொன்னா, விசுவாசத்தை கேட்பேன் என்று சொன்னா, நான் சரியா பார்ப்பேன். It's the matter that whose voice that you're hearing. யாரோட சத்தத்தை நம்ம கேட்கிறோம். It's important. Talk to the people who can say you can do all things through Christ Jesus. உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஓ, கடவுள் உன்னோட இருக்காரு. It's not over there. ஓ, ஒன்னும் முடியல. Everything will be okay. எல்லாம் சரியா இருக்கும். You are doing good. Keep praying, keep rising, keep worshiping. ஜெபம் பண்ணு, எழும்பு, ஆராதி, போற்று, பாடு. Get that kind of people in your life. அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை கேளுங்க.
பரவாயில்ல, ரிலாக்ஸாக இரு. இப்போ பக்கத்தில் உள்ள தட்டி சொல்லுங்க, ஒருவேளை உங்கள் சத்தத்தை கேட்டுடக்கூடாதோ, ஒருவேளை நீங்கள் சொல்றது கேட்டுக்கூடாதோ. Because you need to hear to the point that's saying to you, you are the creation of God. தேவனோட படைப்பு. If I can hear right, I can see right. என்னால சரியா கேட்க முடியும் என்று சொன்னா நான் சரியா பார்க்க முடியும். Somebody shout and say, சரியா கேளுங்க. நல்லா சொல்லுங்க, சரியா கேளுங்க. நல்லா சொல்லுங்க, சரியா கேளுங்க. Because we are coming to hear the voice of God. தேவனோட சத்தத்தை நம்ம கேட்கிறோம். Yeah, I can't see Jesus, but I can feel Jesus and I can hear his voice. என்னால் இயேசு ரூபமா பார்க்க முடியல, என்னால் அவர் குரலை மட்டும் கேட்க முடியுது, அவர் இருக்கிறத உணர முடியுது. I just believe in that voice. You just need to believe. சொல்லுங்களேன், பாஸ்டர் சொன்னா சரியாதான் இருக்கும். அட்லீஸ்ட் 2 பேர் எனக்கு கூட இருக்கீங்க. சொல்லுங்க, பாஸ்டர் சொன்னா சரியாதான் இருக்கும். Actually, it's not a word of pastor. Remember, whoever standing here, யாரெல்லாம் இந்த இடத்துல இருந்து தேவனோட வார்த்தையை, oh, if it is for you, take and eat it. அந்த வார்த்தையை எடுத்து you need to get the word. சொல்லுங்க, God is speaking to me. Somebody shout and say, God is speaking to me. Come on, open your mouth and say, God is speaking to me. வாயில தடுத்து கடவுள் என்னோட பேசுறார். God is speaking to me. Make a shout and say, God is speaking to me. You need to get that. கடவுள் என்னோட பேசுறார். And if I can believe that whatever God speak is right, கடவுள் சொன்னா சரியா இருக்கும். சொல்லுங்கள, கடவுள் சொன்னா சரியா இருக்கும். Oh, I want you to speak today. கடவுள் சொன்னா சரியா இருக்கும். If God say, I don't know, but when God say, it's always right. God's saying will never go wrong. கடவுள் சொன்னது தவறா போகாது. Whatever God say, it is always right. No matter what is it, அது எதுனாக இருக்கலாம், கடவுள் சொன்னா சரியா. I can believe something of his word. அவரோட வார்த்தை சில வார்த்தையை என்னால நம்ப முடியல, ஆனா கடவுள் சொல்ல சரியா. Sometimes just like our God, it is impossible. இது நடக்கக்கூடாத காரியம், நடக்காத காரியம், பட் கடவுள் சொல்ல சரியா இருக்கும். If God say, சரியா இருக்கும். Be Bible straight, சரியா இருக்கும். தேவனோட வார்த்தை சொல்லுறது. சொல்லுங்களேன், சரி. நல்லா சொல்லுங்களேன், சரி. நல்லா சொல்லுங்களேன், சரி. நல்லா சொல்லுங்களேன், சரி. I need to choose one. அதுதான் சரி. நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும், அதுதான் சரி. இன்னைக்கு I need to make one choice. ஒரு தீர்மானம் எடுக்கணும். The purpose that I come to the church, the purpose that I'm serving. நான் ஊழியம் செய்யறது யாருக்கு? நான் எதுக்காக சபைக்கு வந்தேன்? எதுக்காக நான் இன்னைக்கு இருக்கிறேன்? யாருக்காக நான் வாழ்கிறேன்? யாருக்காக மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறேன்? Oh, think about it and make that one choice. ஒரு தீர்மானம். Silvella, we have listened to so much of people's voice. We forgot God's voice. மனுஷன் சொல்றத அவ்வளோ கேட்கிறேன். சில வேளையில கடவுள் சொல்லுகிறத மறந்துடும். Can I tell you, people of God, the best author and the book that you can read forever and forever. நீங்க படிக்கிற ஒரே புத்தகம், சிறந்த புத்தகம். நீங்க 10 புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகத்தை படிக்கலைன்னு சொன்னா you are gone. But if you read this book, இந்த ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வேற எந்த புக்கையும் நீங்க படிக்காம இருக்கலாம். Oh, it will be okay. அது சின்ன உங்களை காப்பாத்த உங்களை சிறந்ததாக வைத்திருக்கும். I am talking about the
இன்னைக்கு we got so much of materials. இன்னைக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, நிறைய டீச்சிங் இருக்கு. இதை படிக்கிறோம், அதை படிக்கிறோம். பக்கத்துல தட்டி கேளுங்க, பைபிளை படிக்கிறீங்களா? தட்டி கேளுங்க, பைபிளை படிக்கிறீங்களா? இதை படிக்கிறோம், அதை படிக்கிறோம், இது தெரியணும், அது தெரியணும், அது கத்துக்கணும், இது கத்துக்கணும். Come on, பைபிளை படிக்கிறீங்களா? Because all that other books are written by man, but the Bible written by my God. எல்லா புத்தகமும் மனிதன் எழுதுனது. He can help me that song. He can make me. மற்ற புத்தகங்கள் எனக்கு உதவி செய்யலாம், ஆனா என்னை உருவாக்க முடியாது. Because only God's word can make me. சில வேளையில மற்ற புத்தகம் படிக்கணும், we compare. மற்ற சோமலக்கே we compare. Can I tell you, people of God, wherever church you are, whatever sermon that you are listening from the pulpit in the church that you are, take that word for you. அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. If you found out that church is not for you, find a good church. நல்ல சபையை பார்த்து போங்க. Yeah, this is me. In one way we are telling this. You need to get out and find a church that fits you. உங்களை போஷிக்கிற சபையில போய் உட்காருங்க. Not to say that everything what you're doing is right. Sometimes சிறுவேல் நான் எல்லாம் செய்யறது சரி என்று சொல்லுகிற இடம் எனக்கு தேவையில்லை. I need to a place where the voice will come and say, pack up your bag. உன் பேக்கை எடுத்துட்டு go to your promise. உன்னோட வாக்கு இடத்துக்கு போ. Move on. What are you hearing? Become what you see. நான் கேட்பது நான் பார்க்கிறதாக மாறும். I need to hear right in order see right. You know, but the problem is that in my seeing நான் பார்க்கிற வேலையில there's always new things will add on my seeing. புதிய காரியங்கள் நான் பார்க்கிறதுல இணைக்கப்படும். Are you with me? And some are good and some are bad. It will come into my journey. When God created the human being, மனிதர்களை கடவுள் படைச்சோனே everything that Adam and God say, come on, see the world that I've created. This is the garden. இதுதான் நான் உங்களுக்கு படைத்தேன். ஏதேன் தோட்டம் சுத்தி பாருங்க. Adam and Eve. See the animals that I've created. நான் படைச்ச மிருகங்களை பாருங்க, செடி கொடிகளை பாருங்க, பழங்களை பாருங்க. Everything was good. But the Lord also told them there's something you should not see. நீங்க பார்க்க கூடாத ஒன்றும் இருக்கு. There's something bad will come into the good seeing. Somebody shout amen, church. என் கூட இருக்கிறீங்களா? Are you with me? எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? Just lift up your hand and show to me that I know that you are with me. கரங்களை வைத்து and say, yes, God, I am here. Some seeing. So I need to hear right so that I will see right. But sometimes சில வேளையில நான் கேட்கறது ஒண்ணா இருக்கும், நான் பார்க்கறது ஒண்ணா இருக்கும். Oh my God. I may use something and I may see something else. நான் ஏமேன் சொல்லிருக்க வேண்டாமா? கமல் பீப்பிள் வீரோட இருங்க. கமல் பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வீரோட இருங்க.
நல்லா அடிச்சு சொல்லுங்க, வீரோட இருங்க. You need to listen to the. இதை நீங்க கவனமா கேட்கணும். Because sometimes you are saying God, you are telling something and I'm saying something else. நீங்க சொல்லுவது ஒண்ணு, ஆனா நான் பார்க்கிறது ஒண்ணா இருக்கு. God, which is which? எது? When John saw the vision, யோவானவர் தரிசனத்தை பார்க்கும்போது, in that vision he heard the sound like a roaring lion. ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தின் சத்தத்தை யோவான் கேட்கிறார். Somebody say amen. He heard the sound of a roaring lion. But when John turned back and see, யோவான் திரும்பி பார்க்கும்போது அவ பார்த்தது சிங்கத்தல்ல, ஆட்டுக்குட்டிய. He saw the lamb instead of lion. He saw the lamb. The voice come from the Lord. அந்த சத்தம் தேவனிடக்கிட்ட இருந்து வந்தது. கொஞ்ச நேரம் கடவுளை துதிக்குமா எல்லாரும்? Just stop whatever you doing, lift up your hand and praise God for a while. Just lift up both of your and praise God for. இரு கரங்களை கொஞ்ச நேரம் உயர்த்தி praise God. I feel that God need to be praised. கொஞ்ச நேரம் குரலை உயர்த்தி wherever you are. Just praise him, praise him, praise him, praise him. Praise him. கொஞ்ச நேரம் wherever those who are watching us through this Facebook live, even though those who are saying praise God, praise God, praise God, praise God. Oh rimako robo shamato robo korimato ibako robo to libako robo ibashamato robo. Come on, lift up your voice and praise him. Praise him, church. Praise him, church. Praise him, church. Come on, praise him, praise him, praise him, praise him. Praise him, praise him, praise him, praise him. அவரை துதிங்க, 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 துதிங்க. Praise him, praise him, praise him, praise him. John heard the voice like a roaring lion. கர்ஜிக்கிற சிங்கத்தின் சத்தலை யோவான் கேட்கிறான். ஆனா திரும்பி பார்க்கும்போது ஆட்டுக்குட்டி. I will talk to you all. Are you still have the faith to believe? உங்ககிட்ட உள்ள விசுவாசம் இருக்கா? கடவுள் சொன்னதை நீங்க வேற மாதிரி பார்க்கும்போது, God say that I will be this. இதுவா இருப்பது கடவுள் என்ன வாக்கு கொடுத்திருக்கா? But when I turn back and say, நான் திரும்பி பார்க்கும்போது அது அதுவா இல்ல. But are you still have that faith to believe that what you're seeing is still from God and what you hear is still from God? நான் கேட்டது தேவனிடம் வந்தது, நான் பார்த்தது தேவனிடம் வந்தது. Can I tell you people of God, whatever comes from the presence of God, தேவனோட பிரசன்னத்திலிருந்து வந்து வருகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியங்களும் தேவனை பார்க்க வைக்கிறது. Oh, I need to take it by faith. விசுவாசத்துல நான் எடுத்துக்கொள்ளணும். I need to have faith to believe the word more than the seeing. நான் கடவுளோட வார்த்தையை நான் பார்க்கிறத காட்டிலும் நான் நம்பணும். That's why the Lord say I need to choose one master. And it is difficult. அது கஷ்டம். And God compare it with money. பணத்தை வச்சு கடவுளை ஒப்பிட்டு பேசுறா. Because now one side you will be blessed. நீ ஆசீர்வாதமா அடைவா. நான் உன்னை விட்டுற மாட்டேன். ஓ நீ பெருகுவாய். ஓ நீ வாளா இருக்க முடியாது, நீ தலையா இருப்ப. ஓ நீ கடனாளியா இருக்க முடியாது, நீ உயர்ந்தவளாக இருப்ப. ஓ God promise. இன்னொரு சைட் God, my account is going down and down. God நான் பார்ப்பதோ
what the voice say is not something that I'm saying sometimes. சில வேளை கடவுளோட சத்தம் சொல்லுகிறது நான் பார்க்கறதா இருக்காது. It can be different from what I'm saying. God can promise you, you'll have a bigger church, but your church can go down and down and down and down. But remember, when God trimmed the plant, கடவுள் கிளைகளை சுத்தப்படுத்தும் போது புது கிளைகள் வரும், புது கனிகள். Oh, somebody shout in it. You just need to believe. From what I'm seeing, நான் பார்க்கறத காட்டிலும் நான் கேட்டது. God, give me that faith. I know what I'm seeing is still from your presence. நான் பார்க்கிறது எல்லாமே உன் சமூகத்தில் இருந்து. But it's just different from what I was hearing. நான் கேட்டது காட்டில வித்தியாசமா இருக்கு. But because it is come from your presence, God. உம்மோட பிரசன்னத்திலிருந்து வந்தனால I choose to call you as my master. I have that one choice. ஒரே தீர்மானம். If my eyes is healthy, என்னோட கண்ணு சரியா இருக்கும் என்று சொன்னா என் வாழ்க்கையே வெளிச்சமா இருக்கும். Oh my God, I see the presence of God is all over this place. Can we stand in His presence, church? One choice, ஒரு தீர்மானம். The word, சில இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளோட சில வேளையில கடினமாக பேசும். Because this word is all about me. ஏன்னா இந்த வார்த்தை என்னை குறித்து. It's about me. And when I go to the presence of God as me, நான் தேவனாக தேவனோட சமூகத்தில் போகும்போது I always find short in His glory. அவரோட மகிமையில் நான் சிறியவனாக மாறுவேன். See right, see right, see right. See right. Before we worship the Lord, தேவனை தொடர்ந்து ஆராதிக்காத முன்பாக God, help me to see right, God. எல்லோரும் சொல்லுமா, கடவுளே, heal my eyes, O God, that I will have faith to see more and believe your word. Faith. You know, can I tell you, people of God? Can I tell you, people of God? I want you to listen this carefully. I want you to listen this carefully. இது கவனமா கேளுங்க.
even the word of God வரக்கூடிய காலங்கள்ல will be seems like bad for you. தேவனோட வார்த்தைக்குள்ளேயும் தவறா நம்ம எடுத்துக்கிறோம். I can't take the word of God. என்னால சில தேவனோட வார்த்தையை எடுத்துக்க முடியாம போ. We will reject the word of God because the word of God is light. அது ஒளி. அந்த ஒளி என்னை தாக்கும் போது there's a fight with darkness that I have within me. எனக்குள்ளாக இருக்கிற இருளுக்குள்ளாக அந்த ஒளி போராடும். And the darkness will be pushed out. அந்த இருளு கொஞ்சம் கொஞ்சமா. And sometimes that time அந்த காலங்கள் வரும்போது are you pushing the word away? தேவனோட சத்தியம் வார்த்தை சத்தியம் இல்லாம பேருதா? தேவனோட உண்மையின் வார்த்தை உண்மை இல்லாம பேருமா? Some of us like to get the word with my season. என்னோட காலங்கள் படியாக கடல் பேசணும். And we push the word and say, God, this is not the season. இது என்னோட வார்த்தையின் காலங்கள் இல்ல. So let God speak. கடல் பேசட்டும். Let God's word arise in our life. நம்ம வாழ்க்கையில கடல் வார்த்தை எழும்பட்டவங்க அதுல ஜீவன் இருக்கு. I need to get that word. நான் பார்க்கிற மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல, நான் நம்புறேன். கொஞ்ச நேரம் எல்லோரும் சொல்லுங்க, I trust your word, I receive your word today. இன்னைக்கு உங்களோட வார்த்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். What this can be hard sometime, but God, I know it is your wife. உன்னோட குரலின் அருகில Lord கரங்களை வைத்து say, God, can somebody lift up your hand? கரங்களை உயர்த்தி and say thank you for your word, Father. The word of God will change me. The Lord of God will make me. என்னோட வார்த்தையிலே மாற்றி உருவாக்கட்டும். The word. Thank you, Jesus. உந்தன் நாமம் உயரலே இன்று மேன்மையடை பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரலே இன்று மேன்மையடை பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உந்தன் நாமம் உந்தன் நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உந்தன் நாமம் உந்தன் நாமம் எங்கு மேன்மை அடையணும். பாடுவேன். நம் கரங்களை நம்ம நெஞ்சுக்கு மேலாக வச்சுப்போம். Put your hand upon your heart. கரங்களை எடுத்து உங்கள் நெஞ்சுக்கு மேலாக வச்சுக்கொள்ளுங்க. Touch your heart and say, everybody and say, touch your heart and say, God, let my heart trust you. உள்ளமே வார்த்தையை நம்புகிட்டோம். That I can have faith, believe beyond what I see. நான் பார்க்கிறத காட்டிலும் Lord, I believe your voice. Let this heart believe you. In the உள்ளமே நம்பட்டும் எல்லோரும். Come on, speak to your God for a while. Ribako robo shabato. Jesus. Jesus.
உங்கள் நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Oh yes Lord, we trust your voice, and we have made that one choice. ஒரு தீர்மானம், அது நீரல் மட்டுமே இயேசுவா. You are our master, you are our master. சிங்கத்தின் கேள்வி தீச்சூளை நாடுவேன், உங்கள் நாமம் உயர்த்தும் போது சிங்கத்தின் கேள்வியும் தீச்சூளை நாடுவேன், உங்கள் நாமம் உயர்த்தும் போது இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் இங்கு மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. No, sometimes we need to become blind for the Lord. தேவன் நம்மளை பார்க்க வைக்கிறதுக்கு, மறுபடியும் என் வாழ்க்கை வெளிச்சமா மாறுறதுக்கு, sometimes I need to become blind. The Lord will touch. Sometimes the part that I was believing was right. நான் சரி நம்புகிற காரியங்களை கடவுள் தொடலாம். God touched in the life of Paul. அத்தனை வருஷம் Paul நம்பினது God. It's very hard. It's like touching your ego. It was touching your plan. It was touching your right. உங்களை சரியாமையில தொடுவது, உங்களோட ஈகோவை தொடுவது, உங்களோட கௌரவத்தை தொடுவது, உங்களோட அதிகாரத்தை தொடுவது, உங்களோட ஆளுகையை தொடுவது. Wow! It's hard. It's hard. சிப்பா, நீ இத்தனை வருஷம் நம்புது wrong Paul. It was wrong. If I'm seeing wrong, எல்லாமே இருளா இருக்கும். And I need to choose one right choice. ஒரு சரியான தீர்மானம். Jesus, I can't serve both.
listen carefully. What நீ சம்பாதித்து வைத்தது ஒரு எஜமான். கவனமா கேளுங்க. நீ வளர்த்து வச்சது ஒரு எஜமான். There's one master. What you have earned, what you have worked for, what you have created, who you have made you to be. நான் யாராக என்னைய உருவாக்கி வைத்திருக்கணும். My money, my hard work, my stuff, that is mine. But on the other side, God, one choice, one choice, ஒரு தீர்மானம், ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம். I can love me and love God. நான் என்னையும் நேசித்து கடவுளையும் நேசிக்க முடியாது. Deny yourself. என்னை வெறுத்து அவர் சிலுவை சுமந்து. One choice. One choice. What is your choice now? It is to say yes to the Lord or no to God. ஆமா கடவுளை வார்த்தை நான் நம்புகிறேன் God and saying yes God. You alone my master. I say yes to worship you. I say yes to serve you. I say yes and yes and yes for you alone. உமக்கு மட்டும் நான் ஆமா சொல்றேன். Just say yes to you God. Say yes to you. கொஞ்ச நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட வார்த்தைகள், if I can let God to change me, it can make me to shine. என்னை பிரகாசப்பட வைக்கும். Because He's touched my life. ஏன்னா இது என்னை தொடுது. It revealed that I can't be right. Only God's words is right. நான் எல்லா நேரமும் சரியா இருப்பதே உன் வார்த்தை மட்டுமே. Oh my God. God, I choose that one. It's your word. நீ எஜமான். நாமம் உயர்ந்து இன்று மேன்மை அடையனு பாடுவேன். பாடுவோம் அல்லேலூயா. உந்தன் நாமம் மேன்மை அடையனு. மறுபடியும் சொல்றேன். I don't know if somebody may need this. The word of God say clearly. தேவனுடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது. You either hate one and love one. உன்னை வெறுத்து உன்னை நேசிக்க தான் முடியும். Do not hate God's word. தேவனோட வார்த்தையை வெறுத்துறாதீங்க. ஏன்னா நான் பார்க்கறது அவரோட வார்த்தை போல இல்லாத நான். Do not hate the word. Do not hate the word. அது உங்களோட ஜீவன் வெளிச்சம் ஒளி. God, I love and I choose. I make that one choice. It's hard. அது கடினமா இருந்தாலும் but I make that one choice. You are my master. சிங்கத்தின் கேவியிலே சேற்றுள்ள
உந்தன் நாமம் சீரனாடுகிறாரே சிங்கத்தின் கேவியேலு சீச்சுளை உங்கள் நாமம் உயர்த்தும் போது சிங்கத்தேன் கேவேலும் தீச்சோலை நாடுவேலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சிங்கத்தேன் கேவேலும் தீச்சோலை நாடுவேலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாதே. உல்லாவமே அல்லேலூயா இயேசுவே உருகுதோ அல்லேலூயா இயேசுவே நாமமே என் நிமித்தமாக இயேசுவே உலகளோ இயேசுவே இயேசுவே உயரட்டும் அப்பா. That one choice is you. என்னோட ஒரு தீர்மானம் நீர் மட்டுமே என்னை சும்மா. You are my master. வேறு ஒன்றுமில்லை. Oh, இயேசுவே, இயேசுவே. Oh, அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா உந்தன் நாமம் உயரலே எங்கு மேன்மையடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உந்தன் நாமம் உயரணும். கடவுள் நாம நம்ம நிமித்தமாக உயர்த்திட்டோமா? அந்த ஒரு தீர்மானம் அவரை உயர்த்தி வைத்திருக்கும். என் வாழ்க்கையில ஒரே ஒரு எஜமானதான், அது என் இயேசு. என் விருப்பம் இல்லை, நான் சேர்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. Oh God, I hate that everything that come out of my strength. என் பலத்திலிருந்து வந்தது எல்லாம் ஒற்றுமே இல்லம்மா. You are my master. I believe in your word. நான் பார்க்கறத நம்பல. I know every promise come from your presence. But நான் பார்க்கறது வேற மாதிரி இருந்தாலும் நான் உன்னோட வாக்க நம்புறேன். I promise your word that I will be blessed. நான் ஆசீர்வாதம் அடைகிறவன். When I give, the Lord will give to me in hundredfold. நாம நம்பி கொடுக்கும் போது பெரிய வழிகிற அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதிப்பேன். Oh, I believe. வார்த்தையை நம்புகிறேன். I just believe God. நான் பார்க்கல, but I'm seeing different, but I believe.
I believe that roaring sound அந்த வார்த்தை கட்சிக்காரல நம்ம God. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன் அல்லவா? Believe. That's my belief. God, in your name I bless your people. I bless those who are even watching us through this online. Online la paakra yavarungalum. That God will give them a strength. God. தேவன் ஒரு பலத்தை கொடுங்க, நம்பிக்கை கொடுங்க. That they will God trust you in all. எல்லாவற்றையும் நம்ப. That even they need to cancel what they've been seeing all this year. இத்தனை வருஷம் அவங்க பார்த்த காரியங்களை தவறாக வைத்துக் கொள்ளக்கூடிய Lord, that they will have that heart to believe that God, I can be wrong and you are always right. நான் தவறாக இருந்திருக்கலாம், but you always perfect. So God, change our heart and make it ever true. எங்களோட உள்ளங்களை மாற்றி எப்போதும் புதுப்பித்து உண்மையாக வைத்திருப்பீராக. That we will love your word at this season. இந்த காலங்களோட வார்த்தையை Lord, that we won't divide your word with what I want and what I don't want. உன் வார்த்தையை நாங்க பிரித்து இது எனக்கு இது எனக்கு இல்லை என்று சொல்லி பிரித்து எடுக்காம God, that we will say yes in our wrongs. எங்களோட தவறுக மத்தியில God, we say yes to you because we choose you. ஏன்னா நாங்க உண்மையை தெரிந்து கொள்ளுகிறோம். Give us that faith, Father. எங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பீராக. In the name of the Lord, I bless your people. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Be blessed. Be blessed. Thank you. பாடுவோம், அல்லேலூயா.